சாந்தி. பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தில் ஒவ்வொரு ஆண்டுமே நம்மளுடைய சிம்மக்கல் பிரான்ச்சில் ஆன்மீக கொலு கண்காட்சியை ரொம்ப சிறப்பாக ஆன்மீக ரகசியங்களுடன் அனைத்து பொதுமக்களும் பலனடையக்கூடிய விதத்தில் ஆன்மீகத்தையும் பக்தியையும் இறை உணர்வையும் வளர்க்கக்கூடிய விதத்தில்
இந்த ஒரு கொலு கண்காட்சியை நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த கொலு கண்காட்சியில் யார் வந்தாலும் சரி அவர்களுக்கு பக்தி உணர்வு. ஏன்னா இன்றைக்கி நம்ம உலகத்தை பார்க்குறோம், அந்த பக்தியும் அந்த ஆன்மீகத்தன்மையும் நிறையவே குறைஞ்சி போச்சு. நம்மளுடைய பாரம்பரியமிக்க அந்த கலைகள், ஆடல்கள், பாடல்கள், பஜனைகள், அது மட்டுமல்ல சங்கீதங்கள், நடனங்கள், சொற்பொழிவுகள், ஆன்மீக நாடகங்கள், இறைவனை நினைவூட்டும் ஆன்மீக நாடகங்கள், சிவனின் திருவிளையாடல்கள் என இந்த பூமி அப்படிப்பட்ட மதுரை பூமி ஆன்மீக ஒரு பூமி. இதில் சிவனுடைய திருவிளையாடல்கள் 64 திருவிளையாடல்கள் சொல்லப்பட்டிருக்குது புராண கதைகளில். அதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அம்மனினுடைய அந்த உயர்ந்த ஆன்மீக காட்சியையும், அது மட்டுமல்ல கோடிலிங்கம். ஏன் கோடிலிங்கம் வைக்கிறோம் அப்படின்னா, இந்த கொலு கண்காட்சி அப்படிங்கிறது, கொலுனாலே அம்மன் சக்தி ரூபத்தில் சிவனை நினைவு செய்து சிவனிடமிருந்து அநேக பலங்களை சக்திகளை பெற்று தன்னுடைய வாழ்க்கையில் அசுர தன்மைகளையும் அசுர எண்ணங்களையும் அழித்து அந்த உயர்ந்த இறைவனை அடைந்து அந்த தெய்வீக சக்தியை தன்னுள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அசுர சக்திகளை அழித்ததின் ஒரு ஞாபகார்த்தமாகத்தான் இந்த ஒரு கொலுவை நாம் ஏற்பாடு செய்துள்ளோம். அதுலேயும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது கோடிலிங்க தர்சனம். ஸ்ரீ கோடிலிங்கம் ஏன்னா ஈஸ்வரன் ஈசன் தான் நமக்கு தாயும் தந்தையுமாக விளங்குகின்றார். அவரை நாம் மனமொன்று நினைவு செய்யும் பொழுதுதான் நாம் அந்த இறை அருளை பெற்று நம்மிடம் உள்ள அசுர தன்மைகளை நாம் வதம் செய்ய முடியும். பாருங்கள், நம்ம தேவிகளை எப்படி காட்டுறோம்னா திரிசூலாயுதத்தை கொண்டு அந்த அசுரனை வதம் செய்வதாக காட்சியில் பொறிக்கப்பட்டிருக்குது. அசுரன் அப்படின்னாலே யார் அப்படின்னா ஒரு தேர்ட் பர்சன் நம்ம நினைக்கிறோம். பட் அப்படி அல்ல. அந்த தேவாம்சம், அந்த டிவைனிட்டியும் பியூரிட்டியும் நமக்குள்ளார லைஃப்பில் குறைஞ்சி போச்சு. மீண்டும் அதை நாம் கொண்டு வரும் பொழுது தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அசுரத்தன்மைகள் சொல்லப்படுது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்ததாக சொல்லப்படுது. யுத்தம் அப்படின்னா நம்ம வெளியில் நினைக்கிறோம், வெளியில் கிடையாது. யுத்தம் அப்படிங்கிறது நமக்குள்ளவே நல்ல குணங்களுக்கும் தீய குணங்களுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய ஒரு யுத்தம் தான் உண்மையான யுத்தம். அதனால தான் சொல்லப்படுது வார் ஸ்டார்டட் இன் த மைண்டுன்னு சொல்லப்படுது. ஏன்னா மனசில் தான் இன்றைக்கி யுத்தங்கிறது நடந்துட்டுருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த யுத்தத்தை நாம் நிறுத்துவதற்காக நம்ம ஈஸ்வரன், பரம்பொருள், பரமாத்மா, சிவஜோதி, மகா ஜோதியாக திகழக்கூடிய அந்த இறைவனை நினைவு செய்யும் விதத்தில் ஆன்மீக சொற்பொழிவு நாங்கள் ஒரு அரை மணி நேரம் தினம் எல்லா குழந்தை செல்வங்களுக்கும் நாம் கொடுக்குறோம். பெரியவர்கள், தாய்மார்கள் அனைவருமே இதனுடைய லாபத்தை தினம் ஆயிரக்கணக்கான பேர் இதனுடைய லாபத்தை எடுத்துட்ருக்காங்க. ஸோ அது மட்டுமல்ல, மூன்றாவதாக இந்த சொர்க்கத்தினுடைய காட்சி காண்பிக்கப்படுது. ஸ்ரீ கிருஷ்ணரை ஊஞ்சலில் நம்ம ஆட்டுற மாதிரி காண்பிக்கப்படுது. ஸோ இந்த ஊஞ்சல் ஏன் நம்ம ஆட்டுறோம்? பொன்னூஞ்சல்னு சொல்லப்படுது. ஏன்னா ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து கொண்டே இருக்கார்னு சொல்கிறோம். ஏன்னா கிருஷ்ணருடைய அந்த உயர்ந்த ஆட்சி வரப்போகுது. ஏன்னா இந்த உலகமானது 5000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தேவலோகமாக இருந்தது. அங்கே முழுமையான சம்பூர்ண ஆரோக்கியமும் சம்பூர்ண சகல செல்வங்களும் நம்ம ஒவ்வொருக்குள்ளார நிரம்பி இருந்தது. அங்கே பார்த்தா ஒவ்வொரு இயற்கை கூட ரொம்ப தூய்மையான, ரொம்ப சுத்தமான ஒரு காற்று, சுத்தமான தண்ணீர், இயற்கை கூட அவ்வளோ சுத்தமாக உதவி செஞ்சது நமக்கு. அப்படிப்பட்ட அந்த பொன்னுலகத்தை நம்ம கொண்டு வருவதற்கு இறைவன் நம்மளை ஒரு கருவியாக தேர்ந்தெடுத்து தான் இந்த ஒரு உயர்ந்த காரியத்தை செய்வித்து வருகிறார். சொல்லப்படுது ஈசன் தான் செய்பவரும் செய்விப்பவரும் என்று. ஸோ அவரால் படைக்கக்கூடிய, அவரால் இதை செய்விக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்ச்சியில் நாம் இந்த சொர்க்கத்தினுடைய வர்ணனை நம்ம செய்கிறோம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு உலகத்தை தான் நம்ம இன்றைக்கி எதிர்பார்த்துட்ருக்குறோம். சொல்லப்படுது கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்தாய் அப்படின்ட்டு. நம்மளுடைய உள் உணர்வில் கடவுளே இந்த உலகத்தை மாற்றுங்க, நல்ல உலகமாக உருவாக்குங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே இந்த உலகத்தை நினச்சி இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்கிறோம். இந்த உலகம் ஒரு நல்ல சமுதாயமாக மாறணும், ஒற்றுமையும் அன்பும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் எல்லாமே நிறைந்த ஒரு ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு உலகத்தை
உருவாக்குங்க அப்படின்னு நம்ம இறைவன்கிட்ட சொல்கிறோம். ஈசனுடைய பேர் சொர்க்கத்தை படைக்கும் தந்தை, ஹெவன்லி காட் ஃபாதர்னு சொல்லப்படுது அவர். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஈசன் பரம் ஜோதி பரமாத்மா அவருடன் நம் மனதை இணைக்கும் பொழுது தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அசுர சக்திகளை நாம் வென்று, நரகத்தில் இருக்கக்கூடிய அசுர தன்மைகளை நாம் வென்று நரகாசுரனை அழித்ததாக புராண கதைகள் கூறப்படுது. நரகம் அப்படிங்கிறது என்னென்னா நரன் ப்ளஸ் அகம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அசுர சக்திகளை சமகாரம் செய்து நம்ம பட்டாசு வெடித்து புது ஆடை உடுத்தி இனிப்பு நம்ம சாப்பிட்டு பிறருக்கு இனிப்பு வழங்கி கோவில் சென்று ஆலயங்களில் ஈசனை வழிபட்டு நம்ம அந்த தீபாவளியை ஒரு உயர்ந்த நல்ல தீபாவளியாக, ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தீபாவளியாக நாம் வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வீட்டிலும் அந்த ஜோதியானது, ஆத்ம ஜோதியானது ஏற்றப்பட்டு உயர்ந்த ஒரு வெளிச்சமான உயர்ந்த ஒரு வாழ்க்கை ஈசன் கொடுப்பதற்காக வந்திருக்கார். அப்படிப்பட்ட எல்லாமல்ல பரம்பொருள் இறைவனை நினைவு செய்யும் விதத்தில் தான் இங்கே இந்த கொலு கண்காட்சியை நம்ம ஒவ்வொரு வருஷமுமே ரொம்ப சிறப்பாக செய்து வருகின்றோம். அது மட்டுமல்ல, நாம தான் மனிதன் தேவனாகலான்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பழமொழிக்கு ஏற்றவாறு மனிதன் நம்ம தெய்வாம்சங்கள் நிறைந்த தெய்வ சக்திகள் நிறைந்த அந்த உயர்ந்த புன்முறுவல், அன்பு, ஆனந்தம், ஒரு உயர்ந்த தூய்மையினுடைய ஒரு சக்தி, தெய்வீக சக்தி, இது எல்லாத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து ஒரு தேவதைகளினுடைய ஒரு வேஷம், அதாவது ஒரு அலங்காரம்னு சொல்கிறோம். அதை நம்ம இங்கே ஒவ்வொரு நாளும் ஒரு கான்செப்டில் போடுறோம். நேற்றுலாம் சிவன், பார்வதி, விநாயகர், முருகன், இந்த மாதிரி சிவகணங்கள் இதெல்லாம் நம்ம செய்கிறோம் இங்கே. அது மட்டுமல்ல, அஷ்டசக்திகள், அப்புறமா 3 தேவிகள், பாலாம்பிகை, பருவங்கள், தேவிகளினுடைய பருவ காலங்கள், பருவ நிலைகள், இதெல்லாமே இறைவனை நினைவூட்டும் வகையில் இந்த ஒரு கொலு கண்காட்சியை நம்ம விசேஷமாக அமைச்சிருக்கிறோம். 2ஆம் தேதி வரைக்கும் இந்த கொலு கண்காட்சி இருக்குது, அக்டோபர் 2 வரைக்கும். அதனால் மாலை 5:30 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் இதோட நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. நீங்கள் எல்லாருமே நலமுற்று வாழ, இன்புற்று வாழ, ஆரோக்கியமாக வாழ, சகல ஐஸ்வர்யங்கள் நிறைந்து வாழ்வதற்கான வாழ்த்துக்களையும், அது மட்டுமல்ல நவராத்திரியினுடைய வாழ்த்துக்களையும் வாழ்த்தி விடைபெறுகின்றேன். பிரம்மாகுமாரி செந்தாமரை அவர்கள். என் பேர் பத்மா. எங்கள் வீட்டு கொலு 50 வருஷமாக வச்சுக்கிட்டு இருக்கேன். என் மருமக புது பொம்மையாக வாங்கி கொடுத்துருக்கு. இதனால் என்ன பயன்னா, என் பையன் 2 பையனுக்கு கல்யாணம் ஆகி 3 பேரை ஒரு பேத்தி. ரொம்ப ராசி கொலு வைக்கிறதில்ல. இந்த வருஷம் ஆண்டாள், இந்த அம்மன், அத்திவரதர்,
இந்த இது கல்யாண செட்டு எல்லாம் மருமக வாங்கி கொடுத்துருக்கு. எது கேட்டாலும் நல்லா வாங்கி கொடுத்து இந்த வருஷம் வரவங்கெல்லாம் வேறு லெவலுங்கிறாங்க, நல்லா இருக்குது கொழுங்கிறாங்க. இதனால தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கிறோம் எல்லாரையுமே. நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாக நல்லா போய்கிட்டு இருக்குது கொழு. இந்த 9 நாளுமே நல்லா எல்லோரும் வராங்க. இந்த கொலு வச்சதுனால இங்கே வரவங்கெல்லாம் நல்லா இருக்குது, வேறு லெவலுங்கிறாங்க. நான் கேட்குற பொம்மைகள்லாம் மருமகளாம் ஆசை ஆசையாக நல்லா வாங்கி கொடுக்குறாங்க. நல்லா யூடிவி அவங்களுக்கு நாங்கள் கூப்பிட்டதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், என் பேர் ராஜேஸ்வரி. இந்த கொலு வைக்கிறதுனால குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே ஓரளவு நல்லாயிருக்கும். குழந்தைங்க தான் ரொம்ப ஃபெஸ்டிவலாக கொண்டாடுவாங்க. இது பாரம்பரியமாக வைக்கிற கொலு ரொம்ப நன்மையாக இருக்கும், கொஞ்சம் மன அமைதியாக இருக்கும். நாங்கள் பொம்மை வாங்கினது கல்யாண செட்டு, ஆழ்வார் வாங்கியிருக்கோம், தெப்பக்குளம் வாங்கியிருக்கோம். நன்றி, வணக்கம். वराहरूपं दैववरीष्टं वरस्मितवदनं वज्रदन्तधर रक्षाकवचम् शिवसम्भूत भुवि संजात नम्बिदवगिम्बु कोडुववनीत ಸಾವಿರ ದೈವದ ಮನಸಂಪ್ರೀತ ಬೇಡುತ್ತ ನಿಂದೆವು ಆರಾಧಿಸುತ್ತ
जटाटवीगलज्जल प्रवाह पावितस्थले कलेवलम्ब्य लम्बितां भुजङ्गतुङ्गमालिकान्तमड्डमड्डमड्डमन्निनादवड्डमर्वयं चकार चण्डताण्डवं तनोतु नः शिव शिवम् जटाकटाह सम्भ्रम भ्रम निलिम्ब निर्झरी विलोल वीचि वल्लरी विराजमान मूर्धनि धगद्धगद्धगज्ज्वलल्ललाट पट्ट पावके किशोर चन्द्रशेखरे रति प्रतिक्षणं मम धराधरेन्द्र नन्दिनी विलास बन्धु बन्धुरस्फुरद्दिगन्त सन्तति प्रमोदमान मानसे कृपा कटाक्ष धोरणी निरुद्ध दुर्धरापदि क्वचिद्दिगम्बरे मनो विनोद मेतु वस्तुनि जटाभुजंग पिंगल स्फुरत् प्रणामणि प्रभा कदम्ब कुङ्कुमद्रव प्रलिप्त दिग्वधूमुखे मदान्द सिन्धुर स्फुरत्वगुत्तरीय मेधुरे मनो विनोदमद्भुतं बिभर्तु भूत भर्तरि ॐ नमः शिवाय सदा शिवं भजाम्यहं सदा शिवं भजाम्यहम् ॐ नमः शिवाय सहस्रलोचन प्रभृत्य शेषलेख शेखर प्रसून धूलि धोरणी विधूसराघ्रिपीठ भूभुजंग राजमालया निबद्ध जाट जूटक श्रियै चिराय जायतां चकोर बन्धु शेखरः ललाट चत्वरज्वल धनञ्जय स्फुलिङ्ग भानि पीत पञ्चसायकं नमन्निलिम्प नायकं सुधामयूखलेखया विराजमान शेखरं महाकपालि सम्पदे शिरोजटालमस्तु नः कराल भाल पट्टिका धगद्धगद्धगज्ज्वलद्धनञ्जयाहुतीकृत प्रचण्ड पञ्चसायके धराधरेन्द्र नन्दिनी कुचाग्र चित्रपत्रक प्रकल्पनैक शिल्पिनी त्रिलोचने रतिर्मम
தனலக்ஷ்மி சுப்ராமன். நான் ஒரு 18 வருஷம், இது 18வது வருஷம் கொலு வச்சதுலேருந்து ஒவ்வொரு வருஷமும் எனக்கு நல்ல மேன்மையை தான் கொடுத்துருக்குது. நல்லா வளர்ந்து வந்திருக்கிறோம். அதுலேயும் இந்த பிள்ளைங்களுக்கு கொலுன்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு இப்போ மாறிடுச்சு. அந்த பிள்ளைங்க பார்க்கணும், அதை இப்படி தான் கொலு வைப்பாங்க அப்படிங்கிறத அந்த பிள்ளைங்க தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுனால நாங்கள் இப்படி ஒரு கார் பார்க்கிங்கில் இந்த மாதிரி கொலு வச்சுருக்கோம். ஸ்கூல் பிள்ளைங்க விட்டு போகும்போது இந்த கொலுவை பார்த்துட்டு போவாங்க. அதுலேயும் எங்களோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் நவதானியத்தில் இந்த மாதிரி கோலம் போடுவோம். இந்த வருஷம் பழங்கள்லேயும் காய்கறியிலையும் கொலு பண்ணியிருக்கிறோம். இந்த கொலு இந்த வருஷம் வராகி, ஆண்டாள் இந்த மாதிரி சிலைகள் வித்தியாசமாக வச்சுருக்கிறோம் இந்த தடவை வணக்கம். நான் அண்ணா வீடு இது. நான் டெய்லி வந்துடுவேன் பார்க்குறதுக்கு. வருஷம் 18 வருஷமாக நான் டெய்லி பார்த்துட்டு போகிறேன். எல்லோரும் சேர்ந்து இதை அழகாக பண்ணி நல்லபடியாக நடத்துறதுனால தான் இதை எல்லாராலையும் பார்க்க முடியுது. ஸோ வருஷம் மேலும் மேலும் இது தொடரணும். அண்ணா வீட்டில் எல்லோரும் இப்படி அவசியமாக பார்க்கணும். அதான் எங்களோட ஆசை. சங்கர், இந்த கொலு நான் எனக்கு மாமா பையன் அவங்க. ஆனால் ராணி அக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்கிறனால தான் நாங்கள் இதை செய்கிறோம். பார்த்திங்கன்னா வருஷம் கூப்பிடுவாங்க. உமா இப்படி கொஞ்சம் பேரை கூப்பிட்டு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கம்பாங்க. நாங்கள் காலையிலே ஒரு 11 மணிக்கு மேலே வந்தோன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் அடிக்கிட்டு அவங்க பூஜைலாம் பண்ணதுக்கப்புறம் இந்த கோலங்கள் ஒவ்வொரு வருஷமும் வித்தியாசமாக போடுவோம். நவதானியத்தில் போடுவோம், எல்லாம் போடுவோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா காய்கறி பழங்கள் தான் இதோட தீம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது ஒரு பன்னி, அந்த ஆப்பிள், இது பூரா புல், அந்த புல் இது உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா என்ன காய்கறின்னு பார்த்தா நூக்கலும் முள்ளங்கியும். இதை மாதிரி காய்கறிகளை வச்சு நாங்கள் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக கோலம் போடுறோம். அதே மாதிரி இந்த கொலு எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த கொலுவோட தாத்பரியமே இன்றைக்கி எல்லாத்துக்கும் மறந்து போச்சு. முதல் படியில் என்ன வைக்கணும், 2வது படியில் என்ன வைக்கணும், கடைசி படியில் என்ன வைக்கணுங்கிறது மறந்து போச்சு. அதை இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேலே தெய்வம், அடுத்து அதாவது ராமானுஜர், இது மாதிரி பெரிய பெரிய ஆழ்வார் அது மாதிரி இருப்பாங்க. கீழே பார்த்திங்கன்னா செட்டியார், இவங்கள மாதிரி மனிதர்களாக இருப்பாங்க. இதை மாதிரி இருக்கிறத ஏன் அப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத குழந்தைகள் இங்கே கற்றுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இதை வச்சுருக்கோம். இதை பார்த்து குழந்தைகள்லாம் கற்றுக்கிட்டு இன்னும் வருங்காலத்தில் இந்த குழுவை மேலே மேலே நல்லா கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காண்டி தான் வைக்கிறது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். वराहरूपं दैववरीष्टं वरस्मितवदनं वज्रदन्तधर रक्षाकवचम् शिवसम्भूत भुवि संजात नम्बिदवगिम्बु कोडुववनीत ಸಾವಿರ ದೈವದ ಮನಸಂಪ್ರೀತ ಬೇಡುತ್ತ ನಿಂದೆವು ಆರಾಧಿಸುತ್ತ
நாளைக்கு ஆயுத பூஜை முன்னிட்டு நம்ம கம்யூனல் ஹார்மனி கிளப்ல இருந்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொலு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்யூனல் ஹார்மனி கிளப்போட கோஆர்டினேட்டர் மிஸ்ஸஸ் கயல்விழி மேம் தான் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அவங்க டீமு. இந்த நீங்கள் பார்க்குற கொலு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்கவுங்க வந்துட்டு விருப்பத்தோடு அவங்க வீட்டில் இருந்து கொண்டாந்து இங்கே வச்சு கொலு அலங்காரம் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக வந்துட்டு கம்யூனல் ஹார்மனி கிளப் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நமது செக்ரட்டரி அண்ட் கரஸ்பாண்டன்ட் சுந்தர் சார் சொன்ன மாதிரி மாணவர்கள் அண்டு மாணவிகள்கிட்ட இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வாக நாளைக்கு வர்ற ஆயுத பூஜைக்கு இன்றைக்கி ஒரு கொலுன்றது வந்து ஒரு அவசியமான ஒன்றா இருக்குது. முந்தியெல்லாம் பார்த்தா நம்ம வீட்டுக்கு முன்னால் அவங்கவுங்கெல்லாம் சின்ன பிள்ளைகள் நிறையா வச்ச மாதிரிலாம் எனக்கு நல்ல ஞாபகம்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து அப்படிலாம் மறைஞ்சிருச்சு. ஒரு முக்கியமான இடத்துல வேணாம் மீனாட்சி அம்மன் கோயில் போனால் ஒரு கொலு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு சிலர் ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளேயே நடத்துகிறாங்க. இதை வந்து எல்லோரும் பொதுவாக நடத்தணுமே அப்படின்னு சொன்னால் ஒரு பொது இடம் வேணும்னு சொன்னால் நம்ம கல்லூரி இன்றைக்கி. ஸோ நாடார் மகாஜன சங்க வெள்ளச்சாமி நாடார் கல்லூரி இன்றைக்கி இந்த ஒரு கல்லூரியில் ஆண்டாண்டாக நடந்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த வருஷமும் ஒரு கொலு வச்சு மாணவர் எல்லாரையும் பார்வையிட வர்றாங்க. இதில் வந்து நம்ம மாணவ செல்வங்களோட கைவண்ணத்தை நம்ம பார்க்கலாம். அவங்களே அலங்காரம் பண்ணி அவங்களே அந்த பொருட்களை அவங்கவுங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு நல்லா ஏற்பாடு பண்ண நம்ம கயல்விழி மேடம் இருக்காங்க. அவங்க தான் இதுக்கு ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணது. இதில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா சாமியாக உட்கார வைக்கிறது அவங்க மகள் பொண்ணையை வந்து உட்கார வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு வந்து அசையாமல் வந்து உட்காந்துருக்கு. காலையில் 10:30 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 2-2:30 மணி வரைக்கும் அது அப்படியே அசையாமல் உட்காந்துருக்கு. உண்மையிலே அதுக்கு ஒரு நல்ல பாராட்டுகள். எல்லோரும் வந்துட்டு போகிறது வந்து ஒரு இடத்துல வேண்டுகிறது எல்லாமே நடக்கிற போது ஒரு சிறப்பானதாக இருக்குது. இதை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டு இருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நன்றி. நாடார் மகாஜன சங்கம் வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரியின் சார்பாக மாணவர்களிடையே மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக இவ்விதமான நிகழ்வுகள் மாணவர்களை கொண்டே நடைபெறுவது என்பது எங்கள் கல்லூரியில் மட்டும்தான் இத்தகைய மாணவர்களுடைய முயற்சியில் இவ்வளவு பெரிய ஒரு சாதனையை நிகழ்த்தியுள்ளார்கள். ஆகவே அதற்கு உறுதுணையாக இருந்த மாணவ செல்வங்கள் மற்றும் பேராசிரியர்கள் மற்றும் எங்களுக்கு தூணாக இருக்கக்கூடிய எங்கள் கல்லூரி நிர்வாகத்தினர் அனைவருக்கும் எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஜிஆர்டி மற்றும் யூடிவி இணைந்து வழங்கும் நவராத்திரி குலு விழா சீசன் 10. நம்ம ஜிஆர்டியில் நீங்கள் வாங்கக்கூடிய தங்க நகையோட எடைக்கு நிகராக வெள்ளி நகை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, டைமண்ட் ஒரு கேரட் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 25 கிராம் வெள்ளியும் இலவசமாக கொடுக்குறாங்க. 1 கிராம் தங்கத்துக்கு 100 ரூபாய் தள்ளுபடியும் பண்ணுறாங்க. 11 மாதம் சேமிப்பு திட்டத்தில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான தங்க நகையை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில். ஸோ மறக்காமல் நம்ம மதுரை ஜிஆர்டியை விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சமான நகைகளை வாங்கி போட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம நிறைய ஏரியாக்களில் போயிட்டு நிறைய குழுக்கள் அழகான குழுக்கள்லாம் பார்த்தோம். நாளைக்கு வேறு ஏரியாவிலேருந்து அழகான குழுவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய் பனிமொழி.